மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அவர் தலைமையை ஏற்று நாங்கள் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் ஒரு 15,000 பேருக்கு மேலாக நாங்கள் இங்கே வந்து எல்லாம் இங்கே இருக்கோம். அமைச்சர் தலைமையை ஏற்று நாங்களும் இந்த கட்சியில் சேர்றோம். எங்கள் அமைச்சர் வந்து எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஒரே வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் அமைச்சர் தான் கொண்டு வந்தார். 7.5 இட ஒதுக்கீடும் அமைச்சர் தான் கொண்டு வந்தார். எங்கள் புதுக்கோட்டைக்கு மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ் தமிழ்நாட்டிலே 2 டென்டல் காலேஜ் தான், அது புதுக்கோட்டைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி புதுக்கோட்டைனா எங்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தான். எல்லா திட்டங்கள்லையும் எங்கள் அமைச்சர் பேர் இருக்கும், வரலாறு இருக்கும். நம்ம இந்த தலைமை வந்து எடப்பாடியார் தலைமை வந்து மூழ்கின்ற கப்பல் மூழ்கிருச்சு. இனிமேல் அந்த கப்பலில் பயணிக்க முடியாது. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் தொண்டரோட முடிவை செயல்படுத்தாமல் அவர் சுயநலத்துக்காக எடுத்து இந்த கட்சியை ஆதாள சாக்கடைக்கு கொண்டு போயிட்டார். இனிமேல் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தை அம்மாவோட கட்சியாக நினச்சி இந்த கட்சியில் எல்லாரும் இணைஞ்சிருவாங்க. எங்களோட பயணம் எங்கள் அதிமுகவுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி உண்மையாக உழைச்சோமோ, 20 வருஷம் எப்படி உண்மையாக உழைச்சோமோ, அதை விட கூடுதலாக தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு எங்கள் அமைச்சருடன் இணைந்து நாங்களும் சிறப்பாக பணியாற்றுவோம். நாங்கள் எப்பவும் வெற்றிக்கு உண்மையாக இருப்போம். எங்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர்னா வெற்றி தான். அவருக்கு நாங்கள் எப்பவும் சப்போர்ட்டாக இருந்து கட்சியை மிகப்பெரிய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம். தமிழ்நாடு போதை கலாச்சாரமாக உருவாகி இளைஞர்கள் எல்லாம் சீரழிந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஊழல் அதிகரித்து அரசாங்கத்தை கரையன் போல் அரித்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழக மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஏக்கமாக நமது தமிழ்நாட்டை இளைஞர்களை காப்பாற்ற ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரா அப்படின்ட்டு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்டவனின் தேவ தூதராக தமிழகத்தை காப்பாற்ற தமிழக முதல்வர் புரட்சி தளபதி நமக்கு தமிழகத்திலே அதிகப்பெரும்பான்மையான வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துகின்றார். அவருடைய ஊழலற்ற ஆட்சியில் போதையை ஒழிக்கக்கூடிய என்ற ஒரே நோக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் அவருடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைந்து பணியாற்ற இணைந்திருக்கிறேன். அதான் தளபதியோட உயர்ந்த நோக்கம் ஊழலை ஒழிப்பது, போதை கலாச்சாரத்தை ஒழிப்பது, பொதுமக்களின் நலன் ஒன்று இலக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் நல்லாட்சி நடத்துவது தான் இதற்கு காரணம்.